மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று தரமேழு வரலாற்று பாடத்தில் எமது கீர்த்திமிக்க அரசர்கள் என்னும் பாடலகில் நிசங்கமெல்லன் பற்றி கற்க உள்ளோம். நிசங்கமெல்லன் புலனறுவை ஆட்சி புரிந்த மன்னர்களில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆட்சியாளர் ஆவான். இவன் இந்தியாவின் கலிங்க தேசத்தில் பிறந்தவன் ஆவான். தந்தையார் பெயர் ஸ்ரீ ஜெயகோப, தாயார் பெயர் பார்வதி தேவி. கலிங்க வம்சத்தைச் சேர்ந்தவன் ஆவான். இலங்கையில் சிம்மாசனம் ஏறிய மூன்றாவது கலிங்க இளவரசனாக இவனை நாங்கள் குறிப்பிடலாம். இவன் எவ்வாறு புலனறுவையின் ஆட்சி உரிமையை பெற்றுக் கொண்டான் என்றும் இவன் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் பணிகள் பற்றி நாங்கள் கற்க உள்ளோம். அந்த வகையில் புலனறுவையை ஆட்சி புரிந்த முதலாம் பராக்கிரமபாகு இறந்த பின் அவனுக்கு வாரிசின்மை காரணமாக அவனது மருமகன் இரண்டாம் விஜயபாகு ஆட்சிப்பிடம் ஏறினான். இரண்டாம் விஜயபாகுவின் ஆட்சி காலத்தில் நிசங்கமெல்லன் உபராஜாவாக இருந்தான். இந்த இரண்டாம் விஜயபாகு வெறும் ஒரு வருடம் மாத்திரமே ஆட்சிப்பிடத்தில் இருந்தான். இவனை மகிந்த என்பவன் கொலை செய்து ஆட்சிப்பிடம் வருகிறான். அவன் வெறும் 5 நாட்கள் மட்டுமே பதவி காலத்தில் இருந்தான். இவனை நிசங்கமெல்லன் ஒரு சேனாதிபதியின் உதவியுடன் கொலை செய்து ஆட்சி உரிமையை பெற்றுக் கொண்டான். இவ்வாறு நிசங்கமெல்லன் ஆட்சி உரிமையை பெற்றுக் கொண்டாலும் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. அவ்வாறான சவால்களில் மிக முக்கியமானது இவன் வெளிநாட்டில் பிறந்த கலிங்க வம்சத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். அதாவது இதற்கு முன் இலங்கையை ஆண்ட கலிங்க வம்சத்தவர்கள் இந்நாட்டில் பிறந்தவர்கள். ஆனால் இவன் இந்தியாவின் கலிங்க தேசத்தில் பிறந்தவனாவான். எனவே வெளிநாட்டு பூர்வீகம் இவனுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருந்தது. இன்னும் சில சவால்களாக பராக்கிரமபாகுவின் சிறந்த சேனாதிபதிகளை தன்வசப்படுத்திக் கொள்ளுதல், உருவினையை தன்வசப்படுத்திக் கொள்ளுதல், பாண்டியர்களின் எழுச்சியை தடுத்தல் போன்றன இவன் காலத்தில் எதிர்கொண்ட சவால்களாகவும் பிரச்சனைகளாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பிரச்சனைகளை முகம் கொடுக்கும் வண்ணம் நாடு பூராகவும் பிரயாணம் செய்து மக்களின் மனதை கவரும் வகையில் செயல்பட்டான் மற்றும் நீண்ட கல்வெட்டுக்களை அமைத்து மக்களுக்கு அறிவுரை ஊட்டினான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இலங்கையில் அதிகளவு கல்வெட்டுக்களை வெட்டிய மன்னனும் இவன்தான். இலங்கையில் மிக நீளமான கல்வெட்டை வெட்டிய மன்னனும் இவன்தான். இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டு கல்பட்ட கல்வெட்டு. அக்கல்வெட்டு இவனுக்குரியது. மற்றும் துலாபார கொடையை வழங்கினான். துலாபார கொடை என்பது ஒருவரின் நிறைக்கு சமனாக வழங்கப்படும் தானமாகும். மற்றும் சிவனடிபாதமலை, தம்புள்ளை விகாரை போன்ற இடங்களுக்கு யாத்திரைகளை மேற்கொண்டான் மற்றும் மக்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தான். இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டதன் மூலம் தன்னுடைய சவால்களையும் பிரச்சனைகளையும் வெற்றி கொண்டு 9 ஆண்டுகள் இலங்கையை சிறப்பாக ஆட்சி புரிந்த மன்னனாக இவன் கருதப்படுகிறான் மற்றும் இவனது அதிகாரம் இலங்கை முழுவதும் காணப்பட்டுள்ளது. இனி இம்மன்னனின் பணிகள் பற்றி பார்ப்போம். நிசங்கமெல்ல மன்னன் நாடு பூராகவும் பிரயாணம் செய்து பல்வேறு பணிகளை ஆற்றியுள்ளான். அந்த வகையில் நாட்டு மக்களுக்காக துலாபார கொடை மற்றும் செல்வங்களை வழங்கியுள்ளான். இங்கு பொன், வெள்ளி, நாணயங்கள், உடுப்புகள், ஆபரணங்கள் போன்றன துலாபார கொடையாக இவன் வழங்கியிருந்தான். அடுத்து பகைவர்கள் திருடர்களின் தொல்லைகளை நீக்கவும் எளியவர்களை கவனிக்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தான். இவனது சேவையில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக வரி சுமையில் இருந்து மக்களை விடுவித்திருந்தான். அதாவது முன்னைய அரசர்கள் அறவிட்ட சில வரிகளை நீக்கியதுடன் வரி சலுகை வழங்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தான். இம்மன்னன் பௌத்த மதத்துக்கு பேராதரவு வழங்கியிருந்தான். இவன் புலனறுவையில் சில சமய கட்டடங்களையும் கட்டியுள்ளான். உதாரணமாக ரான்கொத் விகாரை, வட்டதாகி போன்றவற்றை குறிப்பிடலாம். அவ்வாறே புத்தரின் புனித தந்ததாதுவை வைப்பதற்காக அட்டதாகி என்னும் தலிதா மாளிகையும் ஒன்றையும் அமைத்துள்ளார். மேலும் கழனி, சிவனொளி பாதமலை போன்ற புனித இடங்களுக்கும் யாத்திரையை மேற்கொண்டுள்ளான். அது மட்டுமில்லாமல் தம்புள்ளை விகாரையை திருத்தி அமைத்ததுடன் அங்குள்ள புத்த சிலைகளுக்கும் தங்கமுலம் பூசியதாக வரலாற்று குறிப்பேடுகளில் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு குறுகிய காலத்தில் பல்வேறு சேவைகளை வழங்கி ஒரு
புலரது இராச்சியத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு ஆட்சியாளனாக நிசங்க மன்னன் போற்றப்படுகிறார். எனவே இன்று மாணவர்கள் நிசங்க மன்னன் எவ்வாறு ஆட்சி உரிமையை பெற்றுக் கொண்டான் என்றும் அவன் எதிர்நோக்கிய சவால்கள் அதற்கு எவ்வாறு முகம் கொடுத்தான் என்றும் அவன் ஆற்றிய பணிகள் பற்றியும் என்று கற்றுள்ளோம். மேலும் இம்மன்னன் பற்றிய சில குறிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது, அதையும் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பாடத்தலைப்பில் நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி.